அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு குக்கர் எடுத்திருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுருக்கேன். இப்போது பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா தண்ணி எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இப்போது வெங்காயம் நல்லாவே ப்ரௌன் ஆகிடுச்சு. ப்ரௌன் ஆனதும் இந்த பாசிப்பருப்பு எடுத்து போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைக்களவு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து நம்ம மூடி போட்டு ஒரு 2 விசில் வந்தால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வெந்துடும் நல்லாவே. இதை தான் நம்ம லஞ்ச் கட்ட போகிறோம். இப்போது ஸ்நாக்ஸ்க்கு ரெடி பண்ணுறேன். ஸ்நாக்ஸ்க்கு ஆப்பிள் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது டிஃபனுக்கு தோசை சுட்டு அவளுக்கு டிஃபனுக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆப்பிள் எப்போவுமே கருப்பாயிடும், ஸோ அதனால் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஆப்பிள் உப்பு போட்டு ஊற வச்சோன்னா எப்போவுமே கருப்பாகாது. இப்போ டிஃபன் பாக்ஸ் ரெடி, டிஃபனும் ரெடி. இப்போது லஞ்ச் பேக் பண்ணலாம். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சாப்பாடு ஆறின பிறகு தான் கட்டணும், இல்லைனா அந்த பாக்டீரியாஸ் நிறைய ஃபார்ம் ஆகும், சாப்பாடு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆறிட்ட பிறகு இப்போ நம்ம லஞ்ச் பேக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடுங்க.